ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. இனிமே வருஷத்துக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரூ. 1 கூட வரி கிடையாது. ஆமாங்க, 14 வருஷமா இருந்த அந்த பழைய சட்டத்தை தூக்கிட்டு மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டம் 2025 கொண்டு வந்திருக்காங்க. இதில் சாமானிய மக்களுக்கு என்னென்ன லாபம், ஜிஎஸ்டியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இத்தனை நாளாக நம்ம வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணுறப்போ 7 லேக்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த புதிய சட்டத்தின்படி இனி ஆண்டுக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்க வருமான வரி கட்டவே தேவையில்லை. இது அடுத்த வருஷம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, அதில் ஒரு 75,000 போகும். ஆக மொத்தம் 12,75,000 வரைக்கும் வரி பே பண்ண வேணாம். 1961 போட்ட பழைய சட்டத்தை மாற்றிட்டு இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அரசு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய சலுகை கொடுக்குறாங்க யோசிக்கிறீங்களா? காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். மக்களாகிய உங்கள் கையில் அதிக பணம் புழங்கணும். வரிக்கு போகிற பணம் உங்கள் பேக்கெட்லேயே இருந்தால் நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்குவீங்க. அதனால் விற்பனை அதிகமாகும். நாட்டின் பொருளாதாரம் ஜிடிபி அதிகமாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கணக்கு. வெறும் இன்கம் டேக்ஸில் மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றம் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி 4 அடுக்காக இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போது 2 அடுக்காக குறைச்சிட்டாங்க. இதனால் கிட்டத்தட்ட 325 பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும். அடுத்ததாக ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, சிகரெட்டு, பான் மசாலா, புகையிலை பொருட்களுக்கு மட்டும் வரி ரொம்பவே அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான செய்தியாக இருக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த 12 லட்சம் வரி விலக்கு என்பது புதிய வரிமுறை, அதாவது நியூ டேக்ஸ் ரெகிமி கீழே தான் வரும். அந்த ஓல்டு டேக்ஸ் கீழெலாம் வராது. சப்போஸ் நீங்கள் பழைய வரிமுறை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அது கீழே இந்த வாய்ப்பு கிடைக்காது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த புதிய வரிமுறைக்கு எந்த ஒரு டேக்ஸ் ரிபேட்டும் கிடையாது, டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. அதாவது நீங்கள் வீட்டு கடன் வட்டி, ஏடிசி சேமிப்பு, இன்சூரன்ஸு எதையும் கழிச்சு காட்ட முடியாது. எந்த கணக்கும் காட்ட வேணாம் சொல்லியிருக்காங்க. 12 லேக்ஸ் வாங்குறியா, வரியே கட்டாத, எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க அடிஷ்னலாக. இதுதான் பார்த்தீங்க இந்த சிஸ்டம். இது சம்பளதாரர்களுக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். மொத்தத்தில் ஏப்ரல் 1க்கு அப்புறமா நம்ம கையில் நிற்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது. இந்த புதிய திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 12 லேக்ஸ் லிமிட் போதுமா, இல்லை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறீங்களா? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.